டைரக்டர் ஏ.ஆர். முருகதாஸ் மற்றும் நடிகர் சிவகார்த்தியின் கூட்டணியில மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான திரைப்படம் தான் மதராசி. இந்த அதிரடி திரைப்படம் திரையரங்குல வெளியான முதல் நாள்லயே ரசிகர்களின் வரவேற்பு பெற்று பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிட்டு இருக்கு. மதராசி திரைப்படம் வெளியான முதல் நாள்ல உலகளவுல சுமார் 20 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் செய்துள்ளதாக அறிவிச்சிருந்தாங்க. இதுல தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 16 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் செய்திருந்தது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் முதல் நாள் காலை மற்றும் மாலை காட்சிகள் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை போன்ற முக்கிய நகரங்கள்ல ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடி இருந்துச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிவகார்த்தியினுடைய சமீபத்திய பிளாக் பஸ்டர் திரைப்படமான அமரன் ஏற்படுத்திய வெற்றியை தொடர்ந்து மதராசி திரைப்படம் அவருக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுக் கொடுத்திருக்கு. தமிழ் சினிமால ஒரு தரமான கம்பேக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஏ.ஆர். முருகதாஸ் 5 வருடம் கழித்து எடுத்த இந்த தமிழ் திரைப்படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கு. இந்த படத்துல சிவகார்த்தியின் கூட சேர்ந்து வித்யுத் ஜாம்வால், ருக்மிணி வசந்த், பிஜு மேனன், விக்ராந்த் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களும் நடிச்சிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. எல்லாரையும் பாராட்டலாம். ஆனா அனிருத் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல அவருடைய பெஸ்ட் ஒர்க்கை கொடுக்கல அப்படின்றது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க.